நமஸ்தே வித்யார்த்தியும். இப்போ எக்ஸாமுக்கு நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னும் 1 டே தான் இருக்குது. எப்பயுமே சாட்டர்டே சண்டே எக்ஸாம்னால் நீங்கள் தேர்ஸ்டே ஈவினிங் வந்து சண்டேவோட எக்ஸாம் படிச்சுடுங்க. தென் ஃப்ரைடே மார்னிங் வந்து சாட்டர்டே ஆஃப்டர்நூன் எக்ஸாம் படிங்க. அதுக்கப்புறமா ஃப்ரைடே ஈவினிங் வந்து சாட்டர்டே மார்னிங்கான எக்ஸாம் பாருங்கள். காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு சாட்டர்டே மார்னிங் நீங்கள் ஆஃப்டர்நூனுக்கான எக்ஸாம் டக்குன்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு ஃபுல்லாக எக்ஸாம் ஹாலுக்கு போகிற வரைக்குமே நீங்கள் சாட்டர்டே மார்னிங்கான எக்ஸாம் மட்டும் பாருங்கள். நீங்கள் ஆஃப்டர்நூனுக்கான எக்ஸாமோ இல்லை மறுநாளுக்கான எக்ஸாமுக்கு பற்றி குழப்பம் வச்சுக்காதீங்க. இந்த மாதிரி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு நீங்கள் வந்து தேவையான திங்ஸை கொண்டு போங்க. ஒரு வாட்டர் பாட்டில், டிரான்ஸ்பரண்ட்டான வாட்டர் பாட்டில், டிரான்ஸ்பரண்ட்டான எக்ஸாம் பேட், அப்புறம் டிரான்ஸ்பரண்ட் பவுச்சு எடுத்துகிட்டு போங்க. டிஃபன் பாக்ஸ் கொண்டு போங்க. காலையில் சாப்பிட்டு போங்க, சாப்பிடாமல் போகாதீங்க. மார்னிங் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு போங்க. நீங்கள் பென்சில் கொண்டு போங்க. நீங்கள் அது லெட் பென்சிலாக இருக்கலாம், இல்லைன்னா சாதா பென்சிலாகவும் இருக்கலாம். நல்லா ஷார்ப் பண்ணி கொண்டு போங்க, முக்கியமான வேர்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணுறதுக்கு. தென் வந்து ஒரு ப்ளூ பென், ஒரு பிளாக் பென் கொண்டு போங்க. ஜெல் பென் யூஸ் பண்ணுங்கள், அது நல்லா தான் இருக்கும். ஏன்னா 40 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். அது சீக்கிரமாகவே கரெக்ஷன் பண்ணிடுவாங்க, உங்களுக்கு லேட் ஆகாது. ஸோ நீங்கள் ஜெல் பென் யூஸ் பண்ணலாம், தாராளமாக ஜெல் பென் யூஸ் பண்ணலாம். பால் பாயிண்ட் பென் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது லீக் ஆகாத பென்னாக கொண்டு போங்க. பிளாக் பென் கொண்டு போங்க. ஓகே, ஹால் டிக்கெட் வந்து கொண்டு போங்க. ஹால் டிக்கெட் உங்களுக்கு வந்துட்டு இருந்துச்சுன்னா ஹால் டிக்கெட் ஒரிஜினல் கொண்டு போங்க. அப்படி உங்களுக்கு ரிசீவ் ஆகலைன்னா நீங்கள் கம்ப்யூட்டரில் நெட் சென்டரில் போனீங்கன்னா நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். உங்கள் ஃபோனில் கூட பிரிண்ட் எடுத்துக்கலாம். உங்கள் ஜி கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க நம்பர் போட்டு கொடுப்பாங்க. பிரிண்ட் எடுத்து அதையும் கொண்டு போங்க. அங்கே எக்ஸாம் சென்டரில் போய் சொல்லிவிடுங்க, எனக்கு ஹால் டிக்கெட் இது தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிடுங்க. ஐயர் ஃபார்ம் எழுதுகிறவங்கலாம் மேக்ஸிமம் டைம் சேவ் பண்ணி எழுதுங்க. நீங்கள் வாட்ச் பார்த்துக்கிட்டே கூட எழுதலாம். இந்த டைமுக்குள்ளே இந்த கொஸ்டின் முடிக்கணும், இந்த 10 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு இஆர்சி முடிக்கணும். 10 மினிட்ஸ் அதிகம், 5 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு இஆர்சி முடிக்கணும். அப்புறம் வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே இந்த சம்மரி, இந்த சாராம்சம் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் செட் பண்ணிவிட்டு எழுதுங்க. டைம் செட் பண்ணி எழுதுனா தான் உங்களால் குயிக்காக அந்த டைம் ஃபுல்லாமே முடிக்க முடியும். இல்லைன்னா அவசரமாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எழுதிட்டு சீக்கிரம் முடிக்க சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா நீங்கள் டைம் நிறைய எடுத்துக்கவும் சான்சஸ் இருக்குது. அதனால் முன்னாடியே இந்த 3 ஹவர்ஸில் இது இந்த டைம்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் டேபிள் நீங்கள் மைண்டில் போட்டு வச்சுக்கோங்க. அது பிரகாரமாக வாட்ச் கட்டிக்கிட்டு அதை பார்த்து நீங்கள் இந்த டைம்குள்ளே இது முடிச்சிடுறோமா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நீங்கள் ரைட் பண்ணுங்கள். கான்ஃபிடென்ட்டாக எக்ஸாம் அட்டென்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். தன்யவாத்.